ये बहुत बड़ा दर्दनाक और वेदना से भी परे मन को विचलित करने वाला, जिन परिवारजनों को इंजरी हुई है उनके लिए भी सरकार उनके उत्तम स्वास्थ्य के लिए कोई कोर कसर नहीं छोड़ेगी। जो परिजन हमने खोए हैं वो तो वापस नहीं ले पाएंगे, लेकिन सरकार उनके दुख में, उन परिजनों के दुख में उनके साथ है। सरकार के लिए ये घटना अत्यंत गंभीर है। हर प्रकार की जांच के निर्देश दिए गए हैं और जो भी दोषी पाया जाएगा उसको सख्त से सख्त सजा हो, उसे बख्शा नहीं जाएगा। मैं उड़ीसा सरकार का भी, यहाँ के प्रशासन के सभी अधिकारियों का, जिन्होंने जिस तरह से इस परिस्थिति में अपने पास जो भी संसाधन थे लोगों की मदद करने का प्रयास किया, मैं यहाँ के नागरिकों का भी हृदय से अभिनंदन करता हूँ, क्योंकि उन्होंने इस संकट की घड़ी में, चाहे ब्लड डोनेशन का काम हो, चाहे रेस्क्यू ऑपरेशन में मदद की बात हो, उनसे बन पड़ता था बनने करने का प्रयास किया है। खास करके इस क्षेत्र के युवकों ने रात भर मेहनत की है। मैं इस क्षेत्र के नागरिकों का भी आदरपूर्वक नमन करता हूं कि उनके सहयोग के कारण ऑपरेशन को तेज गति से आगे बढ़ा पाए। रेलवे ने अपनी पूरी शक्ति, पूरी व्यवस्थाएं रेस्क्यू ऑपरेशन में आगे रिलीफ के लिए और जल्द से जल्द ट्रैक रिस्टोर हो, यातायात का काम तेज गति से फिर से आए, इन तीनों दृष्टि से सुविचारित रूप से प्रयास आगे बढ़ाया है। लेकिन एक दुख की घड़ी में मैं आज स्थान पर जाकर के सारी चीजों को देख करके आया हूं। अस्पताल में भी जो घायल नागरिक थे उनसे मैंने बात की है। मेरे पास शब्द नहीं है इस वेदना को प्रकट करने के लिए, लेकिन परमात्मा हम सबको शक्ति दे कि हम जल्द से जल्द इस दुख की घड़ी से निकले। मुझे पूरा विश्वास है कि हम इन घटनाओं से भी बहुत कुछ सीखेंगे और अपनी व्यवस्थाओं को भी और जितना नागरिकों की रक्षा को प्राथमिकता देते हुए आगे बढ़ाएंगे। दुख की घड़ी है, हम सब प्रार्थना करें इन परिजनों के लिए। விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட பிறகு தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம். ஒட்டுமொத்த தேசத்தையே சோகத்தில் ஆழ்த்திருக்கக்கூடிய இந்த கொடூர விபத்து என்பது வேதனைக்குரியது என்று தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக எல்லோருக்கும் அரசு துணை நிற்கும், காயமடைந்தவர்களை நாங்கள் விட்டுவிட மாட்டோம், அரசு அவர்களுக்கு துணையாக இருக்கிறது என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இந்த விபத்திலிருந்து மிக விரைவில் எல்லோரும் மீண்டு வருவார்கள், அதற்காக கடவுளிடம் நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஒடிசா மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு உடனுக்குடன் செய்யும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒடிசா மாநில அதிகாரிகளிடம் தொடர்ச்சியாக விபத்து குறித்து கேட்டறிந்ததாகவும் இதில் மத்திய அரசு முழு கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த துயர சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் நிச்சயமாக விரைவில் குணமடைந்து திரும்புவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக களத்தில் அங்கு காயமடைந்தவர்களை அவர் சந்தித்து நலம் விசாரித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தேசத்தையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய இந்த ரயில் விபத்தில்
தொடர்ச்சியாக நியூஸ் 18 தமிழ்நாடு களத்திலிருந்து உடனுக்குடனான செய்திகளை வழங்கி வருகிறது. விபத்து நடந்த சில நிமிடங்களில் நியூஸ் 18 செய்தியாளர்கள் களத்திலிருந்து பிரத்யேக தகவல்களை வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது நாம் காட்சிகளை பார்த்து வருகிறோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நலம் விசாரித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். மறுபுறத்தில் தமிழக பயணிகளை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் தமிழக அரசும் கூட முழுவீச்சில் செய்து வருகிறது. அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், சிவசங்கர் மற்றும் IAS அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினர் தற்போது ஒடிசா சென்று அங்கு தொடர்ச்சியாக களத்தில் ஆய்வு செய்து வருகிறார்கள். அவர்களிடமிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் களத்தின் நிலவரங்களை சற்று நேரத்திற்கு முன்பு கேட்டறிந்திருந்தார். தேவைப்பட்டால் தமிழகத்திலிருந்து மருத்துவ குழு, மீட்பு குழு ஆகியவற்றை அனுப்புவதற்கு தயாராக இருப்பதாக ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று மாலை 7:20 மணிக்கு சென்னை சென்ட்ரலிலிருந்து ஒடிஷா மாநிலத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. அதில் காயமடைந்தவர்களுடைய உறவினர்கள் முன்பதிவு செய்து கொண்டு அங்கு சென்று அவர்களை நேரில் சென்று பார்ப்பதற்காக வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக கட்டுப்பாட்டு அறைகளும் கூட தொடங்கப்பட்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அதே போல எழிலகத்தில் 2 கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டு தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கையில் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. நாளை காலை சுமார் 190 பேர், அதாவது சிறு சிறு காயங்கள் அதே போல உயிர் தப்பியவர்கள் 190 பேர் சென்னைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 5 மருத்துவமனைகள் தயாராக இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் மீண்டும் ஒரு முறை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்க்கலாம். असह्य वेदना में अनुभव कर रहा हूं और अनेक राज्यों के नागरिक इस यात्रा में कुछ न कुछ उन्होंने गंवाया है. जिन लोगों ने अपना जीवन खोया है, ये बहुत बड़ा दर्दनाक और वेदना से भी परे मन को विचलित करने वाला, जिन परिवारजनों को इंजरी हुई है उनके लिए भी सरकार उनके उत्तम स्वास्थ्य के लिए कोई कोर कसर नहीं छोड़ेगी. जो परिजन हमने खोए हैं वो तो वापस नहीं ले पाएंगे, लेकिन सरकार उनके दुख में, उन परिजनों के दुख में उनके साथ है. सरकार के लिए ये घटना अत्यंत गंभीर है. हर प्रकार की जांच के निर्देश दिए गए हैं और जो भी दोषी पाया जाएगा उसको सख्त से सख्त सजा हो, उसे बख्शा नहीं जाएगा. मैं उड़ीसा सरकार का भी, यहाँ के प्रशासन के सभी अधिकारियों का, जिन्होंने जिस तरह से इस परिस्थिति में अपने पास जो भी संसाधन थे लोगों की मदद करने का प्रयास किया, मैं यहाँ के नागरिकों का भी हृदय से अभिनंदन करता हूँ, क्योंकि उन्होंने इस संकट की घड़ी में, चाहे ब्लड डोनेशन का काम हो, चाहे रेस्क्यू ऑपरेशन में मदद की बात हो, उनसे बन पड़ता था करने का प्रयास किया है. खास करके इस क्षेत्र के युवकों ने रात भर मेहनत की है. मैं इस क्षेत्र के नागरिकों का भी आदरपूर्वक नमन करता हूं कि उनके सहयोग के कारण ऑपरेशन को तेज गति से आगे बढ़ा पाए. रेलवे ने अपनी पूरी शक्ति, पूरी व्यवस्थाएं रेस्क्यू ऑपरेशन में आगे रिलीफ के लिए और जल्द से जल्द ट्रैक रिस्टोर हो, यातायात का काम तेज गति से फिर से आए, इन तीनों